என்ற சொல்லுக்கு முருகா. ஏம்மா சாலினி, என்ன இவ கூப்பிட சத்தம் தர முடியுங்க, பார்க்கவும் முடியுங்க, காது கேக்குதா இல்லையா இவளுக்கு? ஏம்மா சுமி, என்னாச்சுமா உங்க அக்காக்கு? கூப்பிட சத்தமும் தர முடியுங்க, கோவமா இருக்காள நம்ம மேல? அதெல்லாம் தாலி கட்டுறதுக்கு முன்னாடி வரைக்கும் தான் நம்ம மேல கோவமா இருந்தா, இப்ப கோவமாலாம் இருந்த மாதிரி இல்ல. ஆனா ஒரு மாதிரியா பித்து பிடிச்ச கணக்கா இருக்கா. எனக்கே என்னன்னு தெரியல, கூப்பிட்டாலும் பதில் சொல்ல முடியுங்க, ஒரு வார்த்தை சொல்லாம அப்படி ஒரு மாதிரியா வெறிக்க மாப்பிளையே பாத்துக்கிட்டு இருக்கா. மாப்பிளைய பாருன்னு சொல்லும் போதெல்லாம் பார்க்க முடியும்னா இப்ப ஏன் இப்படி பாத்துக்கிட்டு இருக்கா? எதுக்கு இப்படி பார்க்கான்னு வேற தெரியலையே. அதாம எங்களுக்கும் தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கோம். ஐயே, இது சரிப்பட்டு வராத. ஏம்மா சாலினி, எவ்வளவு அழகா அவன் ஃப்ரெண்டோட சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கான். இங்க பாருமா சாலினி, உனக்கு பிடிக்காம தான் நாங்க இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சோம். அதுக்காக நீ அந்த பயலோட ஒழுங்கா பேசாம வாங்காம இருக்காத. இனிமே இதுதான் உன் குடும்பம், நீ நல்லபடியா இனிமே உன் குடும்பத்தை நடத்தி நல்லபடியா இருக்கணும். நீ தான் பிறந்த வீட்டுக்கு பெருமை சேர்த்து தரணும். நீ பேசுறதெல்லாம் அவ காதுல விழுதானே தெரியல. நீ பாட்டுக்கு பைத்தியங்கனங்க பேசிக்கிட்டு இருக்கமா அவகிட்ட. அவ அதை காதுல முத வாங்குறாளான்னு பாரு. ஐயே, இதெல்லாம் சரிப்பட்டு வராது. இந்தா நான் வாரேன். ஆர் யூ ஓகே? நல்லா தானே இருக்கீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லையே? சொல்லு சரண்யா. இங்க பெரியம்மா உங்ககிட்ட கத்தி பேசிட்டு இருக்காங்க. நீங்க என்னன்னா கண்டுக்காம ஏதோ எங்கேயோ பார்த்து கனவு கண்டுகிட்டு இருக்கீங்க. ஆமா, என்னாச்சு உங்களுக்கு? அவன் இந்த லோகத்திலே இல்ல, எங்கேயோ கனவு கண்டுகிட்டு இருக்கா. என்னம்மா கூப்பிட்டீங்களா? சொல்லுங்க. சுத்தம். எனக்கு அவனை பத்தி நினைச்சா உங்க யாருமே ஞாபகம் வர மாட்டேங்கு. நான் என்ன பண்றது? உங்ககிட்ட நான் எப்படி சொல்லுவேன்? சாரிம்மா, உண்மையாவே நான் கவனிக்கல. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். உனக்கு இதை பிடிக்காத கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டோன்னு அங்க போய் எதுவும் தாம் தும்னு நிற்காத. இனிமே இதுதான் உன் வாழ்க்கை. நீ தான் உன் வாழ்க்கையை கவனமா பாத்துக்கிடணும். மாப்பிள்ள நல்ல தங்கமான பைய, அதனாலதான் உனக்கு அந்த பையலை கட்டி வச்சிருக்கோம். அதனால அவன்கிட்ட நல்லா கோவப்படாம நல்லா குணமா நடந்துக்க. நான் எப்படிமா அவன் மேல கோவப்படுவேன்? என் உயிரே போனாலும் நான் அவன் மேல கோவப்பட மாட்டேன். உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு தான் எனக்கு தெரியல. என்னன்னு தெரியல, பித்து பிடிச்சவ கணங்கா இருக்க. ஒன்னும் வாயை திறந்து ஒழுங்கா சொல்ல மாட்டேங்க. கேட்டா கல்யாணம் பிடிக்காத மாப்பிள்ளையே கட்டி வச்சுட்டேன். உங்ககிட்ட என்னத்த பேசுறது? நாங்க இப்ப செய்யறது எல்லாம் உன்னோட நல்லதுக்குதான்றது உனக்கு அப்புறம் புரியும். மைனி, சொல்லுங்க சம்பந்தியம்மா. நான் இங்கே சாப்பிட்றவங்களுக்குலாம் டோக்கன் கொடுத்து அனுப்பிட்டேன். எல்லாரும் சாப்பிட்றதுக்கு போறாவ. இந்த சாமி கும்பிட்டு வந்தாச்சு, இனிமேல் சாப்பிட எல்லாம் போறாவ. இப்போதான் ஒரு வேன்ல ஆளெல்லாம் போகுது. நீங்களும் சாப்பிட்றதா இருந்தால் சாப்பிட்டுட்டு நேராக வீட்டுக்கு வந்துருங்க. நான் முன்னாடியே போய் அங்கே ஆரத்தி எடுக்கிறதுக்கு தேவையான எல்லாம் ஏற்பாடும் பண்ணணும்ல, நான் முன்னாடி போய் பண்ணி வைக்கிறேன். சரி சம்மந்தி. சீக்கிரம் பிள்ளைகிட்ட பேசிட்டு நல்ல நேரம் முடிகிறதுக்குள்ளே அனுப்பி வைங்க. என்ன மைனி? சரி சம்மந்தி. ஏன்னா நல்ல நேரத்தில் விளக்கு பற்ற வைக்கணும் பற்றியெல்லாம் வீட்டுக்கு வர மருமவா, அதுக்கு தான் சொல்கிறேன். சரி நாங்கள் கூட்டிகிட்டு வந்துடுறோம். சரி, அப்போ நான் வாரேன் மைனி. மருமவள பார்த்து பத்திரமா வா. என்னம்மா? சரித்த. அதெல்லாம் நாங்கள் பத்திரமா கூட்டிகிட்டு வந்துடுவோம். சரி மைனி, அப்போ நான் வாரேன். பாத்தியாம்மா, உன் மாமியார் எவ்வளோ தங்கமான குணமாக இருக்குன்னு. நீ அதோட குணத்தை அறிஞ்சு நடந்துக்க. என்ன? அதெல்லாம் நம்ம வீட்டு பிள்ளை கவனமாக நடந்துக்கிடுவாக்கா. நீங்கள் எதையும் நினச்சி வருத்தப்படாதீங்க. அதுவும் நம்ம சாலினி குணம் நமக்கு தெரியாதா? தங்கமான பிள்ளை, குடும்பத்தை எப்படி கவனமாக நடத்தினா எல்லாம் அவளுக்கு தெரியும். அவள் எல்லாரையும் நல்லபடியாக பார்த்துக்கிடுவா. இருந்தாலும் சாருமதி, எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது பிள்ளையை விட்டு பிரிஞ்சு போகிறோமேன்னு. அம்மா அழாதீங்கம்மா, நீங்கள் அழுதா எனக்கும் இன்னும் கஷ்டமாக இருக்குது. ஐயோ அக்கா, என்னைக்கா இருந்தாலும் பிள்ளை கல்யாணம் ஆகி ஒரு இடத்துக்கு போக வேண்டிய பிள்ளை தானே. பொம்பளை பிள்ளையா பிறந்தாலே அடுத்த வீட்டுக்கு போய் தானே ஆகணும் கல்யாணத்துக்கு அப்புறம். அதுக்கப்புறம் நம்மளே இப்படி அழுதுகிட்டு இருந்தா நல்லாவா இருக்கு? நீங்க இப்படி அழுதுகிட்டு இருந்தா பிள்ளையும் அழுதுகிட்டு தான் இருப்பா. நீங்க அழாதீங்க. அம்மா மேல எதுவும் கோவம் இருந்தா மன்னிச்சிருமா. அம்மா உன் நல்லதுக்கு தான் இல்லைன்னு செய்கிறேன். கல்யாணத்துக்கு அப்புறமும் நீ வந்தால் மாப்பிள்ளையோட தான் நம்ம வீட்டுக்கு வரணும். அதுக்கு முன்னாடி நீ தனியாக வீட்டுக்கு வரக்கூடாது. அதை நான் சொல்லிட்டேன் உங்ககிட்ட. கண்டிப்பாக நம்ம வீடு அக்கம் பக்கம் எல்லாரும் அந்த பிள்ளைக்கு கல்யாணம் பிடிக்காம தாய்காரி பிடிக்காத ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டான்னு அவ்வளோ ஒரு ஆளாளுக்கு ஒன்று பேசியாவ. நீ பாட்டுக்கு கோச்சிட்டு எதுவும் சண்டை நல்ல நாள் பொழுதுன்னு நீயா உன் பாட்டுக்கு கிளம்பி வந்தேன்னு வரக்கூடாது. நீ எப்போ வந்தாலும் மாப்பிள்ளை கூட சேர்ந்து தான் வீட்டுக்கு வரணும். எந்த சூழ்நிலையிலையும் நீ தனியாக வீட்டுக்கு வரக்கூடாது. மாப்பிள்ளையோட சேர்ந்து தான் வரணும். இதுதான் இந்த அம்மாவோட ஆசை. ஐயா, பிள்ளையை நீங்கள் மேலும் பேசி கஷ்டப்படுத்தாதீங்கக்கா. நீங்கள் சமாதானம் ஆகுங்க. சரிம்மா, அழாதீங்க. நான் மாப்பிள்ளையோட தான் வருவேன் வந்தா வீட்டுக்கு. மருமகனே, சொல்லுங்க மாமா. கல்யாணத்துக்கு வந்தவங்களெல்லாம் வேன்ல சாப்பிட்ற இடத்துக்கு அனுப்பி வச்சாச்சு டோக்கன் கொடுத்து. இனிமே நம்மளும் கிளம்பணும்னா சாப்பிட்டுட்டு நல்ல நேரத்துக்கு வீட்டுக்கு போயிடலாம். அதான் கிளம்பலாமான்னு கேட்க வந்தேன். கிளம்பலாம் மாமா. சரி, அப்ப நீங்க மாப்பிள்ளை பொண்ணு கார்ல வந்துட்டீங்களா? நாங்க பின்னாடி இன்னொரு வேன் நிக்கல, அதுல வந்துடுறோம். சரி மாமா. சாருமதி, காயத்ரி, எல்லாரும் வாங்க, கிளம்பலாம். நேரம் ஆகுது. எல்லாரும் வண்டியில ஏறியாச்சு. வாங்க வாங்க. வாருங்க. சரி ஏக்கா, மீதி அப்புறம் பேசிக்கிடலாம். பிள்ளைய அனுப்பி விடு, அவ மாப்பிள்ளை கூட சேர்ந்து வரட்டும். சரிம்மா சாலினி, பார்த்து கவனமா இருந்துக்க. சரிம்மா. அம்மா, நான் தான் மாப்பிள்ளையோட ஃப்ரெண்டு. பொண்ணை கூட்டிட்டு வர சொன்னாங்க. தங்கச்சி கூட்டு போலாமா? கூட வேணா பொண்ணு வீட்டு சார்பா யாராவது கூட ஒருத்தர் வாங்க. அனுப்பி விடுறேன்ப்பா. கூட என் 2 சின்ன பிள்ளைகளும் வரும். அம்மா சுமி, சரண்யா 2 பேரும் போறீங்களாம்மா அக்கா கூட? சரிம்மா. அக்கா, சுமியை மட்டும் அனுப்பி விடுங்க. நான் சரண்யாவை கூட்டிட்டு அவைய பாட்டியா ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்க போனோம். நாங்கள் போயிட்டு அதுக்கப்புறம் நேராக அங்கே வீட்டுக்கு வந்துடுறேன். அப்படியா? ஆஸ்பத்திரிக்கு போகணுமோ? ஆமாம், இல்லைன்னா பிள்ளைய நான் விட்டுட்டு போயிடுவேன். அவள் இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு தோணுது. சரி, அப்போ சுமி நீ மட்டும் அக்கா கூட போமா. சரிம்மா. சரி, அப்போ போயிட்டு வரேம்மா. போயிட்டு வரேன் சித்தி. சரிம்மா, பார்த்து பத்திரம். நாங்கள் அப்புறம் நைட்டுக்கு அங்கே வந்துடுறோன்னே. சரி வாங்க சிஸ்டர், போலாம். இங்கே பாருங்கக்கா, அழாதீங்க. நம்ம பிள்ளை வேற எங்கேயும் தூரமாவா போறா?
இங்க பக்கத்துல தானே போறா. நம்ம நினைச்ச பிள்ளைய போய் பார்க்கணும்னா 2 இடத்துல போய் பார்த்துட்டு வந்துடலாம். அதனால நினைச்சு வருத்தப்படாதீங்க. வாங்க நம்ம போய் வேலையை பார்ப்போம். இன்னும் ஏகப்பட்ட வேலை கிடக்கு. வீட்டுக்கு போய் இன்னும் பிள்ளைக்கு ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணணும்ல. ஆமா சாருமதி, கொஞ்சம் துணி எடுத்து வச்சிருக்கேன். இன்னும் மீதி துணியை அப்புறம் எடுத்து கொண்டு போய் கொடுக்கணும். சரி, அதான் ஏகப்பட்ட கல்யாண வேலை கிடக்கு. வாங்க நம்மளும் போவோம். நான் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு அப்படியே வந்துடுறேன். சரி சாருமதி. உருட்டுக்கட்டை எடுத்துட்டு வந்து பொளக்க போறேன் பெரு பொளக்க. இவ்வளவு நேரம் நான் ஆடணும்ல, அதுக்கப்புறம் நீ ஆடுன்னு சொன்னல. இப்போ என்ன ஏமாத்துறியா நீ? அது ஏதோ நீ ஆடும்போது நல்லா ஜாலியா இருந்துச்சு, அதனால ஒரு என்டர்டெய்னிங் கண்டு உன்னை ஆட சொன்னேன். அப்பவே நான் கேட்டேன்ல, அப்ப நான் ஆடனேனா அப்ப நீ ஆடனே. அப்ப சரி சரின்னு மண்டை ஆடிட்டு இப்ப ஆட சொன்னா கைய கால தூக்கிக்கிட்டு சும்மா ஏமாத்திக்கிட்டு இருக்கியோ? ஒழுங்கு மரியாதையா ஒழுங்கா இடுப்பு வளைச்சு நினைச்சு ஆடுற, இல்லன்னா தோலை உரிச்சு விடுவேன். அம்மா அது ஏதோ ஒரு ஜாலி மூட்ல அப்படி சொல்லிட்டேன், சரி ஆடுறேன்னு. அதுக்கு நீ ஏன் நீ இப்படி சாவடிக்க? அதெல்லாம் சொல்லாது. இப்ப நீ ஆடணும். அடுத்த பாட்டு போட்டு விடுவேன். चाहिए अपाते के ना अपातिया अपाती के அப்படிதான் ஆடு. அண்ணன்ன பாட்டியே அப்பாத்தே கே நா அப்பாத்தியே அப்பாத்தே கே கூ அப்பாத்தி தோ அப்பாத்தி தூ 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 அப்பாத்தியே ஏ அண்ணன்ன பாட்டியே அப்பாத்தே கே நா அப்பாத்தியா அப்பாத்தே கே அப்பாத்தி கோ அப்பாத்து தூ தூ அப்பாத்தியே போடு குமாரி. அப்படிதான் அந்த வாரி நானே இரு. அண்ணன பாட்டியா அப்பாத்த கே நா அப்பாத்த கேட்டியா அப்பாத்த கே தூ அப்பாத்தி தோ அப்பாத்தி தோ தூ தூ அப்பாத்தியே அண்ணன பாட்டியா அப்பாத்த கே நா அப்பாத்தி அப்பாத்த கே அப்பாத்தி கோ அப்பாத்தி தூ தூ அந்த டிக்கி கொஞ்சம் தூக்கல அப்பு மாதிரி. சரி ரைட்டு. ரெண்டுக்கும் பைத்தியம் முத்திட்டு செம காமெடியா இருக்கு. இப்போ அந்த பாட்டை கேட்டு கேட்டு காது புளிச்சு போனாலும் இதுவே 2 பேரும் ஃபன் பண்றத பார்த்தா காமெடியா தான் இருக்கு. இருங்களா, எனக்கு எக்ஸாம் முடியட்டும். எக்ஸாம் முடிஞ்சதை நானும் உங்க கூட சேர்ந்து வைப் பண்ணுவேன் பாரு. இவ சின்ன பொண்ணு கிறுக்கி படிச்சதை வந்து என்கிட்ட ஒப்பி வா. அவ்வளோ கூட சேர்ந்து வாயை பார்த்துக்கிட்டு இருக்காத. எவ இந்த பாட்டை கேட்டதுல இருந்து எனக்கு எக்ஸாம் ஹாலில் கூட இந்த பாட்டு தான் ஞாபகம் வருது. என்னை மாதிரி எத்தனை பேர் பரிச்சை பேப்பரில் இந்த பாட்டை எழுதி வைக்க போறவளோ தெரில. எனக்கே லைனு தெரியாத இடத்துலலாம் கே கூன்னு போட்டு வச்சிருக்கேன். என்னப்பா சின்ன பொண்ணு சொல்ற? ஆமா, ஏதாவது தெரிலன்னு யோசிக்கும் போது இந்த பாட்டு தான் மண்டக்குள்ள ஓடுது. வேற அதைத்தானே எழுதி வைக்க முடியும். அவ்வளோ 2 பேர் வேற காக்கா வலிப்பு வந்தவளோ கணங்க ஆடிட்டு அடக்காளுவ. அவ்வளோ என்னத்தை சொல்ல, இந்த பிள்ளைய படிக்க விடாம பண்ணிடுவாளோ போல இருக்க இவ்வளோ 2 பேரும். எப்ப சோனி கொஞ்சம் உன் ஆட்டத்தை நிப்பாட்டுப்ப. ஏந்த இப்பதான் குமாரி கொஞ்சம் ஆட ஆரம்பிச்சா, அது உனக்கு பொறுக்காத. ஏப்ப எங்க ஒரு பிள்ளை படிச்சுக்கிட்டு இருக்கலாம், அந்த பிள்ளைய படிக்க விடுங்கப்பா, அவளுக்கு எக்ஸாம் இருக்கு. படிக்க விடாம இப்படி விடந்து பாட்டை போட்டு ஆடிட்டு நடந்தா அவ எப்படி படிப்பா? அவ அப்ப வாட்டுக்கு படிக்க வேண்டியதானே. நாங்க இங்க தனியெல்லாம் கிடந்து ஆடிட்டு நடக்கோம். இப்பதான் பூமாரியே ஒரு ஃபார்முக்கு வந்தா, அதுக்குள்ள நீ பாட்டை நிப்பாட்டுறியே. எப்ப ஆடுறதா இருந்தா அந்த பக்கமா தூரமா எங்கன்னா போய் ஆடுங்க. அவ என்கிட்ட படிச்சு ஒப்பிச்சுக்கிட்டு இருக்காளா? ஆமாப்ப, எனக்கு எக்ஸாம் முடிஞ்சப்பறம் நீங்கள் வந்து ஆட்டத்தை போடுங்கப்ப, நானும் சேர்ந்து ஆடுறேன். எனக்கு இப்போ ஆடணும் போல ஆசையா இருக்கு. சந்தியா மட்டும் இப்போ என்னைய விட்டான்னு வையி, நானும் இப்போ ஆடுவேன். அண்ணனை பாத்தையா அப்பாத்த கேனா அப்பாத்தியா அப்பாத்த கே கூ. ஐயோ கடவுளே, என் காது கேட்காம போனா கூட நல்லா இருக்கும் போல இருக்கு. இவ்வளோ பாடாப்படுத்தி கொல்லி அழுவம்மா. எவ சின்ன பொண்ணு அவ்வளோ பேச்செல்லாம் கேட்காத, ஒழுங்கு மரியாதையா வந்து படி, அப்பதான் பாஸ் ஆக முடியும்னு சொல்லிட்டாம்மா. அந்த வந்துட்டேன். ஐயோ சின்ன பொண்ணுக்கு சாமி வந்துட்டுடா. ஐயோ அந்த டிக்கி ஸ்டெப்பை போட மறந்துட்டேனே, இரு எந்திரிச்சு ஆடிட்டு வந்துடுறேன். எவ சின்ன பொண்ணு ஒழுங்கு மரியாதையா உட்கார்ந்து பத்திருக்க, கொண்டு விடுவேன் அம்மா. ஆத்தியலா எப்படி எனக்கு மதிய சாப்பாடு பார்சல் வாங்கிட்டு வந்தேன்னு. அங்க எவ்வளவு வேணாலும் டோக்கன் யார் கேட்டாலும் எதுனாலும் கொடுக்காத. நீங்க தான் என்னம்மா பெரிய இது மாதிரி கூச்சப்பட்டுக்கிட்டு வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டீங்க. போங்க போய் இனிமே மதிய சாப்பாட்டுக்கு சமைச்சு சாப்பிடுங்க போங்க.
நான் நல்லா பொட்டணத்தை ஓபன் பண்ணி நல்லா அழகா சாப்பிட்டுட்டு தூக்கி கசக்கி எரிஞ்சிட்டு என் வேலையை பார்ப்பேன். உங்களை மாதிரி பாத்திரம் சட்டி போனன்னு கழுவிக்கிட்டு நேரத்தை வீண் பண்ண மாட்டேன். வரலவுமா ரொம்ப பேசணும்னு வையி அந்தளவு தூக்கி எரிஞ்சு விடுவேன் எங்க அக்காக்கு. அம்மா நான் தர மாட்டேன். தூர போன ஓட்டட குச்சி நானே கஷ்டப்பட்டு வாங்கியிருக்கேன். இப்படி ஓட்டர்லையும் கண்ட இடத்துலையும் தின்னுக்கிட்டே திரியலான்னு நினைக்காதலா? அப்புறம் ஏதாவது நோய்களை இழுத்து வச்சுட்டு அடக்காத அம்மா சொல்லிட்டேன். அதெல்லாம் ஒன்றும் ஆகாது பத்ராளி அக்கா. என்னைக்கா இருந்தாலும் எல்லாரும் போக வேண்டிய மனசங்க தானே. போய் சேர்ந்தா நல்லா தின்னுட்டு ஜாலியா இருந்துட்டு சாவணும். அதுக்கு ஒருக்கா ஆசைப்பட்டதெல்லாம் சாப்பிடாம இருந்து உயிரோட வாழ்ந்து என்ன பண்ண போறோம்னு சொல்லுங்க. அது சரிதான். என் முழு சுவாரி கறி ஏதாவது ஆக்கி தின்னால்வளா என்னன்னு தெரியல. நானும் காலையிலே ஒன்றும் பண்ணல. இனிமே போய் தான் பார்க்கணும். சரி நான் அப்ப வாரேன். தூர போல குந்தாணி இன்னைக்கு ராத்திரி சாப்பாடு மாப்பிள்ளை வீட்டுல தானே கறிச்சோறு போடுவாங்கல்ல. என்ன எல்லாம் அப்படி பாக்குறீங்க? மாப்பிள்ளை வீட்டு பாக்கிறதுக்கு வருவாங்கள பொண்ணு வீட்டுல இருந்து. ராத்திரி இன்னைக்கு அங்கதானே விருந்து. ஏதோ மாத்திக்கிட்டி சொல்லிட்டேனா? பொண்ணு வீட்டுல தாலி கட்டு அதை கோயில்ல வச்சுட்டாவ. டோக்கனை கொடுத்து வெளியே சாப்பிட சொல்லி கொடுத்துட்டாவ. இனிமே ராத்திரிக்கு மாப்பிள்ளை வீடு பார்க்க வருவாங்கள, அவங்களுக்கு கறி விருந்து போடுவாங்கல்ல. நம்மளும் போய் சாப்பிட போனோம்ல. எப்ப பாரு இவா சோறு 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 நம்மளையா என்னன்னுதான் இவெல்லாம் இருக்கால தெரியல மனுச்சு போம்பலன்னு பாருங்க. வாழ்றதே ஒரு ஜான் வயிற்றுக்காக தான் இந்த மனசை ஓடியான் உழைக்கான் எல்லாம் பண்ணியான். அது எனக்கு ஈஸியா கிடைக்குதுன்னா அதை நான் சந்தோஷமா தின்ட்டு ஜாலியா சுத்துறேன். அதுல ஏன் நீங்க காண்டாவறியே? இவன் நாய்க்கு வச்சு சோத்தே உடம்புண்டா எடுத்து திங்காளு. இவகிட்ட வேட்டு பேசிக்கிட்டு இருந்தா அவளுக்கு புரியுமா? ஆமா இவ ரொம்ப யோகியம். ரெண்டு பேரும் ஒரே வாவியம் தான். இவியல்களுக்கு வேற வேலை இல்ல. இவியல் நாத்தனாரும் மாயினியாரும் கிடந்து சண்டை பொடியல்னா வேற எங்கேயாவது போய் சண்டை போடுங்க. தூர போங்க. என்ன ஒண்ணும் சொல்ல முடிய? கிடா கறியா இல்ல ஆட்டுக்கறியா இல்ல என்ன கறி? சிக்கனா மட்டனா பிரியாணியா? ஒண்ணுமே சொல்லல. உங்க மைனிட்ட கொஞ்சம் கேட்டு சொல்லுங்கண்ணா. வேற ராத்திரிக்கு எதுவும் சாப்பாடு படையும் மாமியார் செஞ்சிட போகுது. சாப்பாடுக்கு படலாம் ஒன்றும் செய்யாதீங்க, நான் ராத்திரிக்கு வாங்கிட்டு வந்துடுறேன், இல்லைன்னா அங்கே போய் சாப்பிட்டுக்கிடலான்னு சொல்லணும்ல. எல்லாம் எனக்கு என்ன தெரியும்? எங்க மைனி என்கிட்ட ஒண்ணுமே சொல்லல. அது என்கிட்ட பேச வந்தாலே ரமணி கடுன்னு நிற்கான்னு அது பயந்து வாரமா ஒதுங்கி போயிட்டு ஒருக்கா வந்து மெதுவாக சொல்லிச்சு. அங்கே ஆரத்தி எடுக்கிறதுக்கு கொஞ்சம் வீட்டில் வேலை கிடக்கு வாரியாமா இருந்துச்சு. அதுக்குள்ளே அது வந்துட்டு நான் கிடக்கும்போது கண்டவட்டெல்லாம் எதுக்கு வேலை சொல்லியான்னு சொல்லிட்டு அது வேற வந்து கூப்பிட்டு போயிட்டு அதனால அது பேந்த வேலை முடிச்சுக்கிட்டே போச்சு. சீக்கிரம் கேட்டு சொல்லுங்கக்கா. ராத்திரி சாப்பாடு கதை என்னன்னு தெரியணும்ல. கறிச்சோறு போடுவாங்களா இல்லையா என்ன கதைன்னு தெரியணும்ல. என்ன மைனியாரு போங்க, நீங்க ஒண்ணுமே கேட்க மாட்டேங்க. வாந்தினிக்கு அதையே கேட்டுக்கிட்டு இருக்க முடியுமா? எல்லாம் நாலு முடி அடங்கு. நல்ல டீச்சர் மாதிரி நல்ல அழகா துணியை உடுத்துட்டு வந்து நிக்கா பெருமையான மணிக்கு. நமக்கு ஒரு பிளவுஸ் தச்சு தானே ஒழுங்கா தச்சு தரமுண்டா. இவளுக்கு மட்டும் நல்லா அழகா மாடல் மாடலா தைக்க. ஏன்னா நீ தைக்க தந்தனா துணி தைக்கூலி தர மாட்டேங்கிய. வேற உனக்கு எப்படி தைக்க முடியும்? எப்படி வருதோ அப்படிதான் தைக்க முடியும் உனக்கு. எல்லாம் நேராவது இந்த பிள்ளைகளுக்கு சாப்பாடு பொங்கி கொடுக்கணும். நான் வாரேன். நில்லுங்க நானும் வாரேன். என் மொபைல் அங்க உங்க வீட்டுல தான் நிக்கேன்னு சொன்னா. அப்படியே சரி அப்ப வா. இருலட்சுமி நானும் அப்படியே வாரேன். வாங்க வாங்க போம். சின்ன பொண்ணு இந்த வருஷம் பாஸ் ஆன மாதிரி தான். ஏன்னா சின்ன பொண்ணு எவ்வா ஐயோ சின்ன பொண்ணு அம்மா ஐயோ செத்தோம். அப்படியே எஸ்கேப் ஆயிருவோம். ஏம்மா வாமா. பரிச்சை வருது படின்னு சொல்லி விட்டுட்டு போனா படிக்காம என்ன ஆட்டமா போட்டுக்கிட்டு இருக்க ஆட்டம். இந்த வாரம் இரு. செத்தா சின்ன பொண்ணு. படிக்காம இதுவளுக்கு ஆட்டத்தை பத்தியா சரசு? இதுவள படிக்கணும்னு நம்பி விட்டுட்டு போனா. அம்மா அன்னைக்கு எல்லாம் ஆட்டம் கொஞ்சம் ஓவரா தான் தெரியுது இதுவளுக்கு. படிக்கணும்னு சொல்லிட்டு தெருவுல நின்று ஆட்டமா ஆடியா? இதான் படிக்க லட்சணமா? பெரியமா இவ்வளவு நேரம் சின்ன பொண்ணு படிச்சுட்டு தான் இருந்தா பெரியமா. இப்பதான் கொஞ்ச நேரமா விளையாடிக்கிட்டு இருந்தா. அதுக்கு காரணம் அந்த சோனி தான். குந்தாணி எப்படி கோத்து விடுறா வர என்னைய? ஏம்மா ஆமாம்மா படிச்சுக்கிட்டு தாம்மா இருந்தேன். இப்போதான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகலாமேன்னு சொல்லிட்டு ஆடிக்கிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே நீ வந்துட்ட. தோலை உரிச்சு போடுவேன். அம்மா இந்த தடவை மட்டும் நீ பரீட்சையில பாஸ் ஆகாம இரு. அப்புறம் தானே இருக்கு உன்னைய. பெயில் கீழ ஆனா அதுக்கப்புறம் உன்னைய வீட்லயே சேர்க்க மாட்டேன் அம்மா சொல்லிட்டேன். எப்போ கொம்மி அதெல்லாம் பாஸ் ஆயிடுவேன்ப. சும்மா இப்படி மினிக்கிட்டு இருக்காவே. எப்போ பார்த்தாலும் இப்படி சொல்லி என்னை ஃபெயில் ஆகிருவா போல இருக்கு. நான் மட்டும் ஃபெயில் ஆனால் அதுக்கு காரணம் நீ தான் பத்துக்க. ஆமா இவ புக்க திறந்து எடுத்து படிக்காண்டா. இவைய ஃபெயில் ஆனா நான் தான் காரணம். படிக்காம இருக்கிறதெல்லாம் காரணம் இல்ல. ஒழுங்கா போய் படில. இனிமே வீட்டுக்கு வெளியே வந்து பாரு படிக்கன்னு சொல்லிட்டு காலை முறிச்சு முடிச்சு வீட்டுல தான் கிடக்கணும்னு சொல்லிட்டு அம்மா பறிச்சு முடிகிற வரைக்கும் நீ படிச்சு கிழிக்கிறது எல்லாம் வீட்டுல இருந்து கிளி. நீ வேணா சந்தியாட்ட கேட்டு பாரு. அவகிட்ட இவ்வளவு நேரம் நான் படிச்சு ஒப்பிச்சுக்கிட்டு தான் இருந்தேன் தெரியுமா. இவ்வளோ அவ்வளோ உனக்கு ஏத்தால பேசுவாளுவே. இவ்வளோலாம் நம்ப முடியாது.
வர வர அவ்வளவும் கழுதையாதான்க்கா போகுதுவே. என் விட்டு பிள்ளைலாம் அந்த லட்சணத்துல தான் இருக்காளுவே. இவ சுவாத்த அடுப்புல போட்டிருந்தா நான் வந்ததான் கடகடன்னு கறியாக்கி கொடுத்துருந்துருப்பேன். ஒன்னும் செஞ்சிருக்காண்டாளுவ போல தெரியுது. ஐவுல கடந்து தெருவுல ஆடியதை பார்த்தா இல்ல சுவாருகிறதான் பொங்குனீங்களா? இல்லம்மா, நீ வந்து செய்வான்னு நினைச்சோம். அனுப்பிய நான் அரிசி சட்டி பானை எல்லாத்தையும் கொண்டுகிட்டுலாம் போயிட்டேன். வீட்டுல ஒண்ணும் இல்லாம அந்தெல்லாம் சமைக்காம இருக்கிய. கடங்கப்ப பட்னி கடங்க. எனக்கு என்ன வந்துச்சு? பட்னி கடக்க போறது நீங்கள் தானே? எம்மா, நான் சமைப்போன்னு தான் சொன்னேன். இவ தான் கேட்காம அம்மா வரும்போது ஏதாவது வாங்கிட்டு வருவான்னு சொன்னா. அதனாலதாம்மா நான் எதுவும் சமைக்கல. ஆமா, நான் பயனெல்லாம் போனேன் சும்மா ஊர் சவாரிட்டு வர்றதுக்கு. ஆளுங்கத்தாலே கல்யாணத்துக்கு வேன்ல போயிட்டு நான் கையோட வேன்ல திரும்பி வந்திருக்கேன். உங்களுக்கு வாங்கிட்டு எங்க என்னால வர முடியும்? நான் காசை எடுத்துட்டு போல. உங்க அப்பா தான் மொய்க்கு காசு வச்சிருந்தாரு, கொடுத்தாரு. நான் என்னத்த வச்சிருந்தேன் வாங்கிட்டு வர்றதுக்கு? வச்சு நீங்க ஒன்னும் வருத்தப்படாதீங்க. அதான் நான் தான் மதிய சாப்பாடு கையில வச்சிருக்கேனே, அதை பிள்ளைகளுக்கு கொடுத்து சமாளிச்சுக்கிடலாம். அட, நம்ம உமாடா இது நெஞ்ச நக்கிட்டால. வேண்டாளா உமா, நீ அதை ஆசையா வாங்கினதுல நீ மதிய சாப்பாட்டுக்கு வேணும். நீ கொண்டு போ. அவங்களுக்கு நான் ஏதாவது கஞ்சிக்கு போட்டு தொழில் அரைச்சினாலும் கொடுத்துக்கிடுவேன். அடல் வச்சு நீங்க வேற அதான் ராத்திரி கறி சாப்பாடு இருக்கும்ல, பாத்துக்கிடலாம். இதை கொடுங்க, இது சாம்பார் சாப்பாடு தானே. அதான பார்த்தேன். பிள்ளைகளெல்லாம் ஓடியாங்க. ஹோட்டல் சாப்பாடு சூப்பரா இருந்துச்சு. பிடிங்க பிடிங்க. இதோ வந்துட்டேன். வர வர இந்த பியாதி எடுப்பா நம்ம கிட்ட என்ன வட சொல்லியா? மீன் வாங்க ஆகும்ண்டங்கு. மீன் மீனே, என்ன விளப்பா மீனே? எடுங்க எடுங்க மீனை, நான் பார்த்து சொல்லியே. என் மோனுக்கு மீனுன்னா நல்லா கொள்ள பிரியும். என் பையனுக்கு செஞ்சு கொடுக்கலான்னு பார்த்தேன்னா அவன் ரொம்ப குடியா குடிச்சிட்டு திரியான். இப்போ வீட்டுக்கு ஒழுங்கா சாப்பிட கூட வரமாட்டேங்க. ஒரே கவலையில கிடக்கான். கண்டவா மோவனுக்கெல்லாம் கல்யாணம் நடக்கு. என் மோனுக்கு ஒரு கல்யாணம் கூட மாட்டேங்க. இந்த ஊருக்காரி அவ்வளோ விளவிருக்கேளுவேன், ஒருத்தனும் பொண்ணு தரக்கூடாதுன்னு. என் மோவனுக்கு நான் கல்யாணம் பண்ணி காட்டியேன். அப்புறம் இவ்வளோ மூஞ்ச எங்க கொண்டு வச்சுக்கிடியாளுவேன்னு நானும் பார்க்க தானே போறேன். சே, பிரியாணியா இருந்தா வேற லெவல்ல இருந்திருக்கும். பாரு, இந்த சாம்பார் சோறுல கூட்டு பொரியல் ஒண்ணும் காணும். ஹோட்டல் சாப்பாட்டுல எவ்வளவு வகை வகையா கூட்டு பொரியல் வச்சிருப்பாங்க. இந்த ஹோட்டல்ல ஒண்ணும் வைக்கல. சரியான ஓட்டராட்டு ஹோட்டலா இருக்கும் போல இருக்கு. எப்ப கிறுக்கி வாயை முடிக்கிட்டு தின்னு. இந்த சோறு கிடைக்கதே பெரிய விஷயம். இதுல இவளுக்கு கூட்டு பொரியல் சோறுன்னு வகை வகையா வேணுமா? எப்ப கிறுக்கி அப்படி இல்லத, ஹோட்டல் சாப்பாடுன்னா இதெல்லாம் இருக்கும்ல. இந்த பஸ்ல ஒண்ணுமே இல்ல பேரு. இப்ப சோனி, சந்தியா சொல்றதும் சரிதான். ஏதோ உமாக்கா ஹோட்டல்ல ஆட்டையை போட்டு வந்தது நமக்கு கிடைச்சதுன்னு சந்தோஷப்படுறத விட்டுட்டு அது இல்லை இது இல்லைன்னு குறை சொல்லிக்கிட்டு இருந்தேன்னா வேற அவ்வளவுதான். இல்ல சின்ன பொண்ணு, இது கல்யாண வீட்டுக்கு போனவங்களுக்கு ஹோட்டல்ல கொடுக்க சாப்பாட்டுல அந்த பொரியல் அவியல் கூட்டுன்னு வைக்கணும்ல. வைக்காம ஏமாத்தி இருக்கணும். அதான் சொல்றேன். இருந்தாலும் போட்டதான் போட்டாங்க. பிரியாணியா இருந்தா இன்னும் டேஸ்டா இருந்திருக்கும்ல. எப்ப சோனி வாயை முடிக்கிட்டு தின்னுவ முத. எப்ப பூமாரி வாயை முடிக்கிட்டு எப்படிதான் சாப்பிட முடியும்? வாயை திறந்தாதான் சாப்பிட முடியும். லூசு லூசு. ஐயோ கடவுளே, இவ வேற செத்து போன காமெடி எல்லாம் தோண்டி எடுத்துட்டு வந்துட்டு இருப்பா. தின்னுங்கவே. இப்ப பூமாரி அவ கிடக்கவா, நம்ம சாப்பிடுவோம். நல்லாதான் இருக்கு என்னவே? ஆமா, எனக்கும் சாம்பார் சோறு ரொம்ப பிடிக்கும். அதனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சோனி அப்படிதான். நல்லால பிடிக்கலம்பா. கொஞ்சம் விட்டன்னு ஐயா இலையும் வலிச்சு சேர்த்து நக்கி தின்றுவா. நம்ம கிட்ட சும்மா ஆளு மினுக்கும். ஹோட்டல் சாப்பாடுன்னா அலையாதான் செய்யும். ஏன்னா நெட்ட குரங்கு காலு மூஞ்சிக்கு வருதுல, காலத்துக்கு தூரப்படுறது கையில காலுகளெல்லாம் உடச்சதுக்கு எரிஞ்சிருவேம்மா. இல்ல காலை கொஞ்சம் பேலன்ஸ் பண்றதுக்கு வச்சிருக்கோம்ல, விடுலா. தூர போயிருப்பதுக்கு அந்த உருட்டி தள்ளிடுவேன். ஒழுங்கா உட்காரு, இல்லைன்னா ஒழுங்கா படு. இப்படி அறையும் குறையுமா அங்கேயும் இங்கேயும் கையும் தலையும் வச்சுக்கிட்டு படுத்தா எப்படிலாம் படுக்காவும்? சரி கொஞ்ச நேரம் அப்படியே முதுவெல்லாம் வலிக்குது பத்துக்க, கொஞ்சம் ஆத்தலா இருக்கும். அப்படியே கொஞ்சம் காலை கொஞ்சம் பிடிச்சு விடா. அதனால காலை முறிச்சு விடுவேன் அம்மா. முடிச்சு சரில குந்தா, நீ கோவப்படாத. ஒழுங்கா நானே சேர்ல போய் உட்கார்ந்துக்கிட்டுறேன். வா போய் உட்காரு. இவங்களுக்கு என்னவா? அவங்களுக்கு என்ன? தின்ன ஜோறு சமைக்காம உருண்டுகிட்டு வருவாளுவே. அப்படிதானே? இந்த பாருங்க பத்ராளியக்கா, உங்க நாத்தனார கொஞ்ச நேரம் அமைதியா இருக்க சொல்லுங்க. கையை காலை வச்சுக்கிட்டு சும்மாயே இருக்க மாட்டேங்க. நான் என்ன பண்ணேன்? சும்மா இருலாம் நுள்ளிக்கிட்டு இருக்காத, எரிச்சலா வருது. உன் பக்கத்துல உட்கார்ந்தரே இப்படிதான் எதையாவது நோண்டிக்கிட்டே இருப்பா. போ, நான் அந்த போறாங்க லட்சுமி அக்கா கிட்ட. பக்கத்துல இருந்தா எதையாவது நோண்டிக்கிட்டே இருக்கா, எரிச்சலா வருது. எல்லாம் உமா என்ன மட்டும் ஒத்தையில விட்டுட்டு போறா? இரு நானும் வரேன். இங்க வந்தட செருப்பு பிஞ்சிரும் பத்துக்க. அங்கே கடை இரு, இந்த வாரேன் நானும். பாருங்க இவள என் பின்னாடியே வந்து சொல்ல பண்ணிய. நான் வாங்கிட்ட ஒன்னும் வரல, லட்சுமி அக்காட்ட தான் வந்தேன். தூர போ. நான் தான் லட்சுமி அக்கா பக்கத்துல உட்காருவேன். நீ அங்க போ, உங்க மைனிட்ட போய் உட்காரு போ. நான் தானே முத வந்தேன், நான் தான் உட்காருவேன். நீ எங்க வேணா உட்காரு போ. நான் லட்சுமி அடியில படுத்துக்கிடுவேன்.
இல்ல எந்திரில பெரிய பொண்ணு ஏன் மேல படுத்து பெறுவோம் தலை. உன் மேல படுதுன்னா நீ தள்ளி போய் உட்காரு. உன்னை யாரு இங்க வந்து ஒட்டிக்கிட்டு உட்கார சொன்னது? சரி தூரம் போல எருமை. இவன் என்னைய காண விட முடியுங்க. ஏ அம்மா 2 பேரும் என்ன மினுக்கு மினுக்கியாளுவம்மா. பத்திராளியக்கோ 4 மணி கொஞ்சம் தள்ளி உட்காருங்க, நான் கொஞ்சம் உட்காரட்டா. ஏன்னா ஏன் இப்படி பண்ணிய? அவ பாரு கோவப்படுறா பாரு. அவ மொவ பிள்ளைல கூட தாய் மடியில இப்படி கிடந்திருக்காது. இவளுக்கு கொழுப்ப பத்திய ஞானனே மினிக்கிட்டடா கையிலே வெறுப்பேத்தணும்னு. எல்லாம் அங்க பாரு அவ்வளோ நேரம் சத்தம் பொடியாவ. எந்திரிச்சு உட்காரு. எக்கோ அவியலுக்கு பொறாமக்கோ அதான் இப்படி திட்டிட்டு அடக்காவ. அதெல்லாம் கண்டுக்காதீங்க. நான் கொஞ்ச நேரம் உங்க மடியில படுத்துட்டு எந்திரிச்சிருவேன். கால் வலிச்சா சொல்லிருங்க. இப்ப கால் வலிக்குதோ? இல்ல காலெல்லாம் வலிக்கல. ரொம்ப நேரமா நீ படுத்திருந்தா அப்புறம் கால் பெருச்சில பத்திக்க அப்புறம் எந்திக்க முடியாது. அதான் சொன்னேன். இல்ல கொஞ்ச நேரம் படுத்துட்டு எந்திரிச்சிருவேன். என் மூவனும் ஒரு சில நேரம் மடியில வந்து இப்படி படுத்துக்கிட்டு கிளாச்சிட்டு அடாப்பா எட்டிக்கிட்டு மிதிதான் ஒரே மிதி போந்தாலன்னு போட்டுட்டு எந்திரிச்சு போய் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவேன். சரசக்கோ இதெல்லாம் ரொம்ப பெரிய தப்பு. பாவம் அந்த பிள்ளை. வேற என்ன பண்ணியது? நமக்கு வேலை கிடக்கும். அது வந்து கிளாச்சிக்கிட்டு மடியில கிடந்துக்கிட்டு சினிக்கிட்டே இருக்கும். அது நமக்கு நேரம்லாம் கிடையாது. அதுக்கு துணி தைக்கணும், வீடு சுத்தணும், எவ்வளவு வேலை கிடக்கு. நம்ம உட்கார்ந்துக்கிட்டு அதுகிட்ட கொஞ்சம் குழவிக்கிட்டு இருக்க முடியுமா? அந்தளவு போன பத்தி விட்டு எந்திரிச்சிருவேன். கொஞ்ச நேரம் வேணா பியானு மட்டும் வேணா பார்க்கறதுக்கு வேணா மடியில வச்சிருப்பேன். மற்றபடிலாம் தள்ளி விட்டுருவேன். கண்டவங்கள பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு வர்றவங்களாம் என் பையனுக்கு பொண்ணு தர முடியும்னு போறானுவல்ல, அவங்களாம் விளங்குவானுவலா. நாசமா தான் போனுவேன். எவன் எவளா வளவியாளா அவளா நல்லாவே இருக்க மாட்டான். நானும் பார்க்க தானே போறேன் உங்களெல்லாம். மைனியும் சும்மா இருங்க பத்துக்கிடுங்க. எல்லாம் கொஞ்சம் எல்லாம் அமைதியா இருங்க. என்ன லட்சி என்னாச்சு? பக்கத்துட்டு கிளவி என்னமோ கத்திட்டு அடக்கு பாரு. என்னன்னு கவனிப்போம் கொஞ்சம் இரு. அதுக்கு என்ன வழக்கம் போல யாரையாவது சாபம் விட்டுட்டு அடக்கும், சாட மடையா திட்டிட்டு அடக்கும். அதானே எப்ப பாரு ஆட்டு மருந்த கடங்க ஒன்னா கடந்துகிட்டு கூடி கும்மி அடிப்பாளுவ. ஏன்னா லட்சுமி நம்மளையே அந்த பொம்பளை திட்டிட்டு அடக்கு. ஆமா நம்மளதான் திட்டுதுன்னு நினைக்கேன். சாட மடையா திட்டிட்டு அடக்கு. ஏன் என்னவா நம்ம என்ன பண்ணணும் அந்த கிளவியே? அந்த பொம்பளை அப்படிதாங்க. அது மோவனுக்கு என்ன கல்யாணம் கூடலன்னு நம்ம தான் எல்லாம் கூப்பிட்டு விளவியோன்னு சொல்லிக்கிட்டு அது நினச்சிக்கிட்டு நம்மள ஒரே திட்டிட்டு அடக்கு. நம்மளன்னு இல்லை, இந்த சரசு சாந்தி அவ்வளோரையும் திட்டிட்டு அடக்கும். ஏன்னா அவ்வளோலாம் கூடி அங்கே கிடந்து பீடி சுற்றிக்கிட்டு ஒன்றா கிடப்பாளுவ பற்றியில அவ்வளோலாம் இந்த மாதிரி தான் அவன் மோவனுக்கு வர்ற பொண்ணு துப்பெல்லாம் விளவி குடியாளுவே நினச்சிக்கிட்டு அது பாட்டுக்கு கண்ட மணிக்கு கத்திட்டு அடக்கும். வர்றீங்க எங்கேயாவது 4 பேர்ட்ட விசாரிச்சுட்டு ஞானம் ஞானோட போவாவ. அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம தான் எல்லாத்துக்கும் காரணங்கமே நம்மளை திட்டிட்டு அடக்கும். அதுலயும் என் சத்தத்தெல்லாம் தலையில எங்கன்னா கண்ட கூடாது. சாட மடைய எவ்வளையோ திட்டியானங்க என்னைய திட்டும். நீ ஏன் சும்மா எப்படி விட்டுக்கிட்டு இருக்க? அது கொண்டைய பாப்பர் பண்ண வேண்டியதானே? குலைக்க நாய் அது பாட்டுக்கு குலைச்சிட்டு போட்டுட்டு நான் விட்டுடுறது. வேற அதுக்கிட்ட நடந்து சண்டை போட்டு நம்ம நரவ முடியும்? ஆமாக்கா கண்டுக்கிடாதீங்க. அது பாட்டுக்கு கத்திட்டு அது பாட்டுக்கு போவோம். இப்போ நான் அந்த ஊருக்குள்ள கல்யாணம் நடக்கல, அதை பார்த்தது நம்ம மூணுக்கு என்ன கல்யாணம் ஆகலையான்னு சொல்லிக்கிட்டு அது வயிற்றுச்சல்ல கத்திட்டு அடக்கமா இருக்கும். ஆமா அதான் பிஞ்சிக்கு வயிற்றுச்சலா இருக்குன்னு நினைக்கேன். இருங்கலச்சு மதுள் மேலே ஏறி தண்ணி ஊத்திட்டு வந்துடுறாரு தலையில. சும்மா இரு நீ வேற, நமக்கு இதுக்கு வம்பு. அது பாட்டுக்கு கத்திட்டு அது பாட்டுக்கு போவோம். மீன் கழுவிட்டு இருக்குன்னு நினைக்கேன். மீன் வாட அடிக்கி மீனையும் கழுவி இங்க மதுளுக்கு இந்த பக்கம் தான் ஊத்தோம். நமக்கு இந்த சைடு இருக்க ஆகாது. இன்னும் கொஞ்ச நேரத்துல பாருங்களா நம்மளை விரட்டி விடணுன்றதுக்காண்டியே மீன் தண்ணியை கொண்டு வந்து அந்த இங்கே ஊத்தும் பாருங்க. வாடை இன்னும் தாங்க ஆகாது. அதுக்கப்புறம் அவ்வளோ எந்திரிச்சு ஓடதான் வேண்டி இருக்கும். என்ன பொம்பளையே தெரியலாமா அந்த பொம்பளை? வயசானாலே கிளடு கட்டவே எல்லாம் அப்படிதான் பண்ணோம். நீங்களும் என்ன பாருங்க, உங்களுக்கும் வயசானப்புறம் நீங்களும் அப்படிதான் பண்ணுவீங்க. இப்போ என்ன ஏன் மூஞ்சிக்கு நேரம் திட்டுறிய? என்னென்ன கொஞ்ச நாள் ஆனப்புறமா சாட மாடையா திட்டுவிய. அப்படியே திட்டிக்கிட்டு போயிட்டு வந்துக்கிட்டு இப்படிதான் கிளவி கணக்க பண்ணிக்கிட்டு நடப்பிய சூனியக்கார கிளவி. நானும் ஒண்ணு இவள மாதிரி இருக்க மாட்டேம்மா. உன்னையெல்லாம் திட்டுனா உன் மூஞ்சிக்கு நேராவே வந்து திட்டிட்டு போவேன். எனக்கு இந்த மாதிரிலாம் சாட மாடையா பேசுற பழக்கமே கிடையாது. நல்ல குடும்பத்துல பிறந்த எவ்வளவு இந்த மாதிரி சாட மாடையா பேச மாட்டான். ஆமா இவளு எலிசபெத் மகாராணி பரம்பரைல இவளெல்லாம் சாட மாடையா பேசாண்டாளுவேன். நம்ம தான் சாட மாடையா பேசியும் வந்துட்டாளுவேன். இவங்களாம் வீட்டில் சுவார் பொங்கி திங்காளுவோட திங்காண்டாளுவோளோ அடுத்த வீட்டில் உட்காந்துக்கிட்டு நல்லா தின்னுக்கிட்டு கொளுத்து போய் அலையாளுவேன். ஐயோ பிங்கிக்கு கேட்டுருச்சு போல இருக்க. பிங்கி மைனி ஒரு உங்களை தான் சொல்லுது எலிசபெத் மகாராணி பரம்பரையா நீங்கன்னு. எலிசபெத் மகாராணி பரம்பரையா நீங்க? தின்னு கொளுத்து வெயில இருக்காளுவ கொளுத்த குத்தாணிவ. சொல்லவே இல்லை பத்தியெல்லாம் நீங்க என்கிட்ட. தூர வேர்ல இரு அந்த கிளவியை நான் இன்னைக்கு கிழிச்சு தள்ளியே. இருங்க எங்க போறீங்க? இரு லட்சுமி இந்த பொம்பளையெல்லாம் இப்படி விடக்கூடாது. 4 வார்த்தை நாக்க பிடுங்க மாதிரி கேட்டே ஆகணும். நம்ம என்ன அவ பையனுக்கு கல்யாணம் ஆகக்கூடாதுன்னு நம்மளாம் என்ன வந்த பொண்ணு துப்பெல்லாம் வந்து நம்மளை கழிச்சு முடியும்? அதை எப்படி நம்மளை சாட மாடையா திட்டலாம்? இருந்த வாரம்
ஐயா மைனி இருங்க, நான் வேணா தூக்கி காட்டி அந்த பக்கம் மதிலுக்கு அந்த பக்கம். உங்களுக்கு வேற மதில் எட்டாது. எத்தனை செங்கல் எடுத்து போட்டாலும் உங்களுக்கு எட்டாது, ஒன்றும் தெரியாது. இருங்க நான் வாரேன். கொஞ்சம் பொறுங்க மைனி, இடுப்புல தூக்கி வச்சு காட்டுறேன் இந்த பக்கம். அது என்ன சொல்ல சொல்ல கேட்காம இந்த பத்திராளியக்கா சண்டைக்குள்ள நிக்காவ. கொஞ்ச நேரம் சும்மா இருங்க லட்சு. இன்னைக்கு சண்டை இருக்கு, நம்ம பார்க்கலாம். எவ்வளவு நாள் ஆச்சு இந்த மாதிரி சண்டையெல்லாம் பார்த்து. பிள்ளைகளெல்லாம் சாப்பிட்டு முடிச்சலாம் இல்லையா? இந்தா சாப்பிட்டுட்டோம்மா. சும்மா பேசிக்கிட்டு இருக்கோம். போங்க போய் புக்கு எடுத்து படிங்க. சரிம்மா. சரி சண்டையை பார்க்கலான்னு பார்த்தா நம்மள துரத்தி விடியாவல. இப்ப பேசுங்க மைனி அந்த பொம்பளை கிட்ட. எப்படி மதிலுக்கு இந்த பக்கம் உங்களை தாவ வச்சேன் பாத்தீங்களா? என் மேல கடுப்புல எதுவும் கீழே கீழே போட்டுறாதலாம். அவன் நேருக்கு அருவாமனை வச்சிருக்கா, செதறிடுவேன். சே என்னதான் கோவம் இருந்தாலும் என் மைனி அப்படி விட்டுருவானா? இப்ப பேசுங்க. என்னடா மதிலுக்கு மேல இப்படி தாவிக்கிட்டு நிக்கியே? உன் கதவளைய கடிச்சு துப்புறதுக்கு தான். என்ன அது சாட மாடையா பேசுங்க? நான் உன்னைய சாட மாடையா பேசுனேன்னு நீ பாத்தியோ? அம்மா கும்பலா கிடந்து கூடி கூடி திங்காளுவ, தின்னு கொளுத்து போய் கிடக்காளுவங்க. உன் வீட்டு சோத்தியா தின்னு கொளுத்து போய் கிடக்கேனா? அப்படி கேளுங்க மைனி. இன்னொருக்கா சாட மாடைய எங்களோட ஏதாவது பேசி பாரு, வாயை கிழிச்சு தச்சு விடுவாமா. தச்சு உன் மோனுக்கு கல்யாணத்துக்கு பொண்ணு கிடைக்கலன்னா அதுக்கு நாங்களா பொறுப்பு? ஏதோ நாங்க தான் கூப்பிட்டு விளைய விட்டுருக்க மாதிரி எங்களை சாட மாடையா திட்டிக்கிட்டு திரிய. உன் மோனுக்கு துப்பு இருந்தா பொண்ணு கூட்டிட்டு வர சொல்லு. உன் மோவை மாதிரிலாம் கிடையாது. என் மோவை எங்கேயோ இருந்து எவளையோ பிடிச்சிட்டு வந்து அவளை மாசமாக்கி வச்சு அதுக்கப்புறமா வீட்டுக்கு கூட்டு வந்தானே, அந்த மாதிரி என் மோவன் நினைச்சியோ? உன் மோவை மாதிரி கேவலமானவன் கிடையாது என் மோவன். அவன் தங்கமான பிள்ளை. அவனுக்கு தாய் சொல்ல கேட்டு தாய் சொல்லிய பொண்ணதான் கட்டுவேன்னு அவன் பிடிவாதமா நின்று கட்டுறதுக்கு நிற்கான். உன் மோவை மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. பொண்டாட்டி முந்தானையை பிடிச்சிக்கிட்டு தாய் தோப்ப வேண்டான்னு போனவன் மாதிரி. பாரு ரொம்ப ஓவரா பேசிக்கிட்டு இருக்க நீ. ஆமாடா நான் அப்படிதான் பேசுவேன். என் வீட்டு மதில் மேல ஏறி நின்றுக்கிட்டு என்கிட்டே திமிரா பேசுவீங்களோ? வெளியே போங்களா. என் பிள்ளை தங்கமான பிள்ளை, அவனெல்லாம் நீ குறை சொல்லாத. என் பிள்ளை ஒன்னும் தாய் தப்ப வேண்டான்னு போகல. அவன் பொண்டாட்டி பிள்ளையில பாத்துக்கிட்டு அவன் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கான். நாங்கள் ஒன்னும் என் பிள்ளைல என்கிட்ட தான் இருக்கணும், மருமக கூட போகக்கூடாதுன்னு பிடிச்சு வைக்கிற ஆளுவே கிடையாது நாங்க. அதனாலதான் என் பிள்ளைய பொண்டாட்டி பிள்ளைய பாத்துக்கிட்டு உனக்கு எங்க இருக்க விருப்பமா இருக்கையா அங்க போய் இருன்னு விட்டுருக்கோம். நீ என் பிள்ளையெல்லாம் இன்னொருக்கா பேசுனா வாயை கிழிச்சு தச்சு விடுவேம்மா. தைப்பேன். அது வரைக்கும் என் கை என்ன புளியங்காவா பறிச்சுக்கிட்டு இருக்கோம்? அருவாமனை எடுத்து வகுந்து விடுவேன் அம்மா. வகுந்து ஒழுங்கு மரியாதையா இடத்த களி பண்ணுங்க. ஏன்னா அவ என்னைய வாய்க்கு வந்தபடி பேசிக்கிட்டு இருக்கா, நீ என்ன பாத்துக்கிட்டாலா இருக்க? ஐயா பயப்படாதீங்க மைனி, அதுவே அருவாமனை சைஸுக்கு தான் இருக்கு. அது ஒன்றும் அருவாமனையை தூக்கி உங்களை ஒன்றும் வகுந்துராது. அப்படியே வகுந்தா நான் என்ன சும்மா விட்டுருவேனா? ஏன்னா பெரிய பொண்ணு உங்க மைண்டிய கூட்டிட்டு இங்க வாழா. தேவையில்லாத வேலை இது உங்களுக்கு. நான் தான் சொல்லியம்ல அந்த பொம்பளை கிட்ட வாயை கொடுத்து தீர ஏறாதுன்னு. சாக்கடையில கல் எறிஞ்சா சாக்கடை நம்ம மேலதான் படம். எதுக்கு நமக்கு வம்பு? சாக்கடையை போட்டு எதுக்கு கலருவான? நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்க்கலாம் வாங்க. ஆமாடா பெரிய பொண்ணு உங்க மைனி இங்க கூட்டிட்டு வா. வந்தால மதிலுக்கு அந்த பக்கம் தூக்கி விட்டுருவா போல இருக்க. ஐல 2 பேரும் சேர்ந்தவன வேற முடிய பிடிச்சிக்கிட்டு தான் அடியே போடுவாவே. அட நீங்களும் 2 பேரும் கொஞ்ச நேரம் சும்மா இருக்கீங்களா? நானே அடிப்படி சண்டையை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. கொஞ்சம் சண்டை போடுவாவ பார்க்கலான்னு பார்த்தேன்னா உடம்பு முடிய போல இருக்க. அதுக்குள்ள சமாதானப்படுத்தி இங்க கூட்டிட்டு வந்துட்டீங்கன்னா வேற எப்படி சண்டையை பாக்குறது? அப்பனா நீ போய் சண்டை போட வேண்டியதானல அந்த கிழவிகிட்ட. உனக்கு வாயிலே சூனிய வச்சு விடுவா. அட அதுக்கு பயந்துதான் நானே அந்த கிழவிகிட்ட வாயை கொடுக்காம இருக்கேன். நீ வேற சும்மா இருங்க நாலு முடி. இவ்வளோ ஒருத்தி ஏக்கா பத்திராலேக்கா நீங்களாவது சொன்னா கேளுங்க வாங்க. எப்ப ஒடியாங்க நம்மளுங்க என்ன நடக்குன்னு பாப்போம். எவ சின்ன பொண்ணு என்னையும் மதில் மேல தூக்கி வச்சு காட்டுத. எவ சின்ன பொண்ணு இந்த பூமாரியை மதிலுக்கு அந்த பக்கம் தூக்கி போடு. அந்த கிழவிட்ட கடி வாங்கிட்டு வரட்டும். இவ சும்மா இருங்கவே, எனக்கு அந்த சண்டை என்ன நடக்குன்னு சரியா தெரிய மாட்டேங்குது. அதான் மதில தூக்கி உட்கார வச்சா மட்டும் போதும். பாப்பு மாதிரி தூக்கி உட்கார வைக்கேன். இங்க பாரு கையில என்ன வச்சிருக்கேன்னு. என்கிட்ட வம்பு பண்ணணும்னா அவ்வளவுதான் பாத்துக்க. ஓ அருமாவனைய கட்டினா நாங்க பயந்துருவோமா? நான் யாருன்னு நினைச்சா நான் தலைவர் பொண்டாட்டி. ஆமா தலைவர், பெரிய தலைவர், பஞ்சாயத்து தலைவர். அவனே ஒரு பிச்சைக்கார பைய. யார பார்த்து பிச்சைக்காரங்க? நீ தான் பிச்சைக்காரன், உன் அப்பன் பிச்சைக்காரன், உன் புருஷன் பிச்சைக்காரன், எல்லாரும் பிச்சைக்காரன். என் புருஷன் கோடிக்கணக்குல சொத்து வச்சிருக்கான். நான் அந்த ஓட்டு வீடு சீட்டு வீட்டுல இருக்கேன்னா நானும் பிச்சைக்காரின்னு நினைச்சிடாத. எனக்கு ஏக்கர் கணக்குல நிலம் சொத்து பத்துன்னு நிறைய கிடக்கு. நான் வெளியே தெரிஞ்சா கண்ணு விட்டு போவோமேனு தான் நான் வெளியே கட்டாம இருக்கேன். உங்களுள்ள மாதிரி ஆட்டிக்கிட்டு திரியல எல்லாத்தையும் காட்டிக்கிட்டு. மணியோ டபுள் மீனிங்ல பேசுது. பிரிவு நேரே அப்படியே இறக்கி விடு. இவ கொண்டை இன்னைக்கு நான் பாப்பர் பண்ணிட்டு வந்துருக்கேன். பண்ணுவேன். எனக்கு மட்டும்தான் முடி இருக்குன்னு நினைச்சியோ? உன் முடியும் ஆஞ்சிருவேன் ஆஞ்சி.
ஏ கருங்கிழவி சும்மா எங்கள் மைனிட்ட வம்பு பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. வம்பு பண்ணினா ஓட்டை மேலே ஏற்றி விட்டுருவேன். அவ்வளோ ஓட்டையும் தூக்கி கீழே போட்டு உடச்சிவிடும். பார்த்துக்கிடுங்க. டேய் இப்ப நீ எதுக்குடா என் பொண்டாட்டிய பின்னாடி அடிப்பிட்டு நீ முன்னாடி வந்த? நீ அங்க பொண்ணு கூட தானே இருக்கணும். கடுப்பேத்தாத விமல், ஒழுங்கா வண்டியை ரோட்டை பார்த்து ஓட்டு. இவன் ஒருத்தன் என் ஜோடியை பிரிச்சு உட்கார வைக்கிறதுல இவனுக்கு ஒரு சந்தோஷம். இவனை போய் ஜோடியா உட்காருனா நம்ம ஜோடியை பிரிச்சு முடியான். சரி கொஞ்ச நேரம் தானே பிரிஞ்சு இருப்போம். இவ்வளோ நேரம் நல்லா தானே இருந்தாரு, எதுக்கு திடீர்னு கோச்சிட்டு முன்னாடி போய் உட்கார்ந்தாரு? ஒருவேளை இன்னும் நம்ம மேலே கோபமா இருக்காரோ? அவர் ஃபோன் பண்ணும்போதெல்லாம் நம்ம எடுக்கல, நம்பரை பிளாக் பண்ணி வச்சிட்டோன்னு. நான் ஃபோனை அப்போ எடுத்திருந்தேன்னா கண்டிப்பாக எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லைன்னு எல்லா கல்யாணத்தையும் நிப்பாட்டின மாதிரி இதையும் நிப்பாட்டி இருந்திருப்பேன். நான் இப்போ எப்படி இவருக்கு சொல்லி புரிய வைப்பேன்? என் மேலே ரொம்ப கோபமாக இருக்காரு. இதுக்கு முன்னாடி ஒரு தடவையாவது இவரை நேரில் பார்த்துட மாட்டோமான்னு ஏங்கணும். இனிமேல் வாழ்க்கை பூரா இவரையே பார்த்துக்கிட்டு இருக்க போகிறேன்னு நினச்சாலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதனால இப்போ அவர் கோபமாக இருந்தாலும் அதுக்கப்புறம் அவரை சமாதானப்படுத்திடலாம். என்னோட அன்பு அவர் என்னைக்குனாலும் புரிஞ்சுப்பாரு. கடவுளே, ஒரு தடவையாவது இவனை பார்க்கணுன்னு ஏங்கின எனக்கு வாழ்க்கை பூரா இவன் கூட வாழ்றதுக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தந்துட்டேன். நன்றி கடவுளே. கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். எத்தனை முறை இவரை பார்க்கறதுக்காக நான் எங்கேயே அழுது கடவுள்கிட்ட வேண்டியிருக்கேன். இப்போதான் நிறைவேறியிருக்கு என்னோட இது. அம்மா சுமி, வீட்டுக்கு அம்மாவுக்கு ஃபோன் பண்ணு, பக்கத்துல வந்துட்டோன்னு சொல்லு. அப்பதான் பொண்ணு மாப்பிள்ளைக்கான சாங் போடுவாங்க வீட்டுல. சரிங்க. டேய் நீ சும்மாவே இருக்க மாட்டியா? இதெல்லாம் காலங்காலமா நடக்குது தானே மாப்பிள்ள. அம்மா பக்கத்துல வந்துட்டோன்னு தெரிஞ்சாதானே பாட்டை போடுவாங்க. நீ அடங்க மாட்ட. ஐயோ எங்க மைனி கையை கடிச்சிருச்சு கருங்கிழவி. ஐயோ யாராவது காப்பாத்துங்க காப்பாத்துங்க, ஓடியாங்க. நெட்ட குரங்கு அங்க நின்னு மதுல மேல வேடிக்கை பார்க்காம வந்து காப்பாத்தலாம். இந்த கருங்கிழவி என் கையை கடிச்சு கொண்டு விடுவா போல இருக்கு. 108 ஊசி போட வேண்டியதாயிர போகுது. இந்த கிழவி பூரா பாய்சன். தயவு செய்து வந்து காப்பாத்தலாம் குந்தாணி. இந்த வார மீனி. ஐயோ கருங்கிழவி விடு விடு, எங்க மைனி பாவம். ஐயோ மீனெல்லாம் கைக்குள்ள காலுக்குள்ள கடந்து நாசமாவுதே. சரி இதை முதல் தூக்குவோம். பெரிய பொண்ணு அத கொண்டா கொண்டா என்கிட்ட கொண்டா. நம்ம சுட்டுதுங்களா மீனே. தாளா பிடி, நான் வேற எங்க மைனியை காப்பாத்த போனோம். கொண்டா கொண்டா சீக்கிரம் சீக்கிரம். இவனை என்னைய காப்பாத்த சொன்னா இவன் மீனை தூக்கிட்டுல ஓடியா. இதுக்கு மேல சரிபட்டு வராது. நம்ம களத்துல இறங்கினாதான் சரி வரும். இன்னைக்கு உன் கறியை நான் எடுக்கேன். ஐயோ லட்சு, பொண்ணு மாப்பிள்ள வந்துட்டாவ போல இருக்கு. வாங்க போய் பொண்ணு மாப்பிள்ளைய பார்க்க போவோம். இவ சின்ன பொண்ணு பூமாரி எல்லாரும் வாங்கவே. நம்மளும் பொண்ணை பார்க்கலல்ல, கோயில்ல தேங்காய் உடைக்கும் போது போய் பார்க்கலாம் வாங்கவே. அட ஆமா, பொண்ணு மாப்பிள்ள ஜோடியா வந்து கோயில்ல தேங்காய் உடைக்கும் போது தான் நம்ம பார்க்க முடியும். வாங்கவே நம்மளும் போவோம், ஜாலியா இருக்கும். ஆமா ஆமா, தேங்காய் பறிக்கணும். ஓடியாங்க ஓடியாங்க, சீக்கிரம் போவோம். எம்மா நாங்க பொண்ணு மாப்பிள்ளைய பார்த்துட்டு வந்துடுறோம். சரி போங்க, நாங்களும் வாரோம். ஏய் ஜாலி அம்மா போச்சல்டா, ஏதோ ஓடு ஓடு. இக்க நம்மளும் போய் ஒரேட்டு பார்த்துட்டு வந்துருவோமா? எல்லாம் நம்ம தான் கோயிலே பார்த்தலாம் கல்யாண ஜோடிய. இங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு நடக்காளவ. அவளோட பார்த்து காப்பாத்தலான்னு பார்த்தனா காப்பாத்தாங்க ஒருத்தரும் காணும். அதெல்லாம் பெரிய பொண்ணு காப்பாத்திட்டு வந்துருவாக்கோ. வாங்க போய் பொண்ணு மாப்பிள்ளைய இன்னொருக்கா பார்த்துட்டு வருவோம். அப்ப சரி வாங்க. மீனை வந்து சுட்டு திங்க வேண்டியதுதான். முதல்ல பொண்ணு மாப்பிள்ளைய பார்த்துட்டு வந்துருவோம். இங்க வச்சுட்டு போனாலும் காக்கா தூக்கிட்டு போயிடும். அங்க லட்சுமி அக்கா வீட்டு உள்ள வச்சுட்டு ஓடுவோம். தேங்காய் பறக்கிட்டு வந்தா சட்னிக்காவது ஆகும்.